பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சிறப்புங்க ஐயா. நம்ம குரு பயிற்சி பலன்கள் வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நீங்கள் பார்க்கக்கூடிய ராசி மிகவும் முக்கியமான ராசி கும்ப ராசி. ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறேன், ஒரு விடுவு எப்போ பிறக்கும், நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, நம்மளுக்கு நல்ல காலம் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ராசி ஐயா. இவங்களுக்கு பலன் எப்படிங்க இருக்கு? கண்டிப்பா. இப்ப பாருங்க, ஏன் நீங்க கும்பராசிக்கு இவ்வளவு அழுத்தி கேட்குறீங்கிறது புரியுது. ஏன்னா ராசிக்குள்ள என்ன இருக்கார்? ராகு இருக்கார். 7ஆம் இடத்தில் கேது இருக்கார். ஸோ ராசிக்குள்ள ராகு கேதுகள் இருக்கும் பொழுது மன குழப்பங்களை கொடுக்கும். திடீர்னு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி மாதிரி தான் நம்ம லைஃப்ல நடக்கும். யார் அவர் திடீர்னு ஒருத்தர் உள்ள குழப்புறாரு, நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையை அந்த ஒரு நபர் குழப்புறாரு. அந்த நபர் நம்மளோட மேனேஜரா இருக்கலாம், நம்மளுடைய பாஸா இருக்கலாம், அல்லது நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம்னா திடீர்னு நம்மளோட காம்படிட்டராக இருக்கலாம், திடீர்னு நமக்கு எதிர்த்தாப்புல ஒரு கடை போட்டவனா இருக்கலாம். இப்படியெல்லாம் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு கேதுகள். ஏன்னா ராகு கேதுகள் சுபகிரகம் கிடையாது, பாவகிரகம். அது குருவின் தாக்கம் பெறும் பொழுது, சுக்கிரனின் தாக்கம் பெறும் பொழுது, பௌர்ணமி சந்திரனின் தாக்கம் பெறும் பொழுது, ஒரு நல்ல சுபத்துவமான புதன் தாக்கம் வரும் பொழுது தான் அது சுபகிரகமாக மாறுகிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இது வரைக்கும் இருந்தார். ஆனால் இப்போ குரு மாறுறார். குரு மாறி 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ராகு கேதுகள் மேலே குரு படப்போறது இல்லை. ராகு மேலே குரு படப்போறது இல்லை. குருவின் பார்வை கிடைக்க போறது இல்லை. ஆனாலும் கும்பராசியோட அதிபதி யாருங்க? சனி. அதை குரு பார்க்குறாரு. அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு. ஸோ இதுவரை உங்களுக்கு சில குழப்பங்கள் போய் கொண்டிருந்தவர்களுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சிடும். ஆனால் அதை செயல்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 4-5 மாதம் ஆகும். ஏன்னா ராகு கேதுகள் ராசி விட்டு எப்போ விலகிறாங்க? செப்டம்பர் அக்டோபர் 2026 அப்புறம் தான் அந்த 18 மாதங்கள் முடிந்து விலகிறாங்க. ஸோ இந்த வருஷ கடைசியில் இருந்து தான் இன்னுமே கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியான ராகு கேதுகளும் ராசி விட்டு விலகிறாங்க. ராசி அதிபதியும் குரு பார்க்குறார். பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்பு. ஆனால் என்ன பண்ணணுங்கிற ஒரு உத்வேகம், ஐடியா இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கலீங்க. நான் என்ன பண்ணுறேனே தெரியல. எப்படி தான் இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து நான் மீண்டு வருவேன்னு தெரியாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அன்னன்னைக்கு என்ன தோணுதோ வச்சு பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்க இந்த ஜூன் 2ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கிறது. அதே சமயத்தில் அடுத்த ஒரு 4-5 மாதத்தில் இந்த வருஷ கடைசியில் தீபாவளி அது மாதிரி டைம்லாம் தெளிவு மட்டும் கிடையாதுங்க. அதை நான் கொஞ்சம் செயல்படுத்தி அது மூலமாக பாதி பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்துட்டேன். இப்போ நான் இருக்கிற சூழ்நிலை ஃபார் மோர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னுடைய உறவுகள் பரவாயில்லை, என்னோட ஃபினான்ஷியல் விஷயங்கள் பரவாயில்லை, குடும்ப விஷயங்களும் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாறை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வருட கடைசியில் வருது. எனது குரு பயிற்சியின் பலன்கள் 13 மாத பலன்கள். ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு முழுசாக 13 மாதங்கள் கிடைக்குது. மே மாதம் வரைக்கும்னா 12 மாதம். அடுத்த வருஷம் ஜூனும் கவர் ஆகிறதுனால 13 மாதங்கள் உள்ளடக்கிய இந்த குரு பயிற்சி பலன்களில் செகண்ட் ஹாஃப் கும்பராசிக்காரங்களுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். ராகு கேது விலகிறதுனால கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 6ஆம் இடத்துக்கு குரு வருவதனால பல வழியில் பணம் வரும். அது பல வழியில் ஒரு கடன்கிற ஒரு வழியாக இருக்கலாம். அடுத்தவங்க கொடுக்க வேண்டிய பணம் உங்களுக்கு தேடலாம். ஷேர் மார்க்கெட்டில் எதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபம் வரலாம். ஏதோ ஒரு டைமில் நம்ம இப்போ இடம் வாங்கி போட்டது இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு அதை விற்று நல்ல காசு ஆச்சு சார், அது மூலமாக என் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டேங்கிற மாதிரி அந்த 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அதர் வே ஆஃப் மணி, அதர் பீப்புள்ஸ் மணி, சுப வேலை மூலமாக வரக்கூடிய மணி, கடன் மூலமாக வரக்கூடிய மணி, ஒரு கூட்டு முயற்சி சார், 3 பேர் சேர்ந்து போட்டோம் சார், அவனும் பணம் போட்டா சார், ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி பண்ணி நாங்கள் பண்ணோம் சார், அப்படிங்கிற மூலமாக வரக்கூடிய பணம், இல்லை திடீர்னு எனக்கு ஒரு பர்சனல் ஒரு டாப்அப் கிடச்சிது சார், அதை வச்சுக்கிட்டு சில ஆதாயங்கள் பண்ணிக்கிட்டேன் நான், அப்படிங்கிற மாதிரி ஒரு பணம் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக 6ஆம் இடத்துக்கு உச்சகுரு 12ஆம் இடத்தை பார்த்து 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதே சமயத்தில் 10ஆம் இடம் போது தொழில் ஸ்தானத்தை ஒன்றுமே கொஞ்சம் வலுப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள். நமக்கு வேணுங்கிற ஆட்களை எடுக்க முடியுது, நமக்கு வேணுங்கிற இயந்திரங்களை கொண்டு வர முடியுது, நம்ம பிஸ்னஸுக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்கள் பொருள்லாம் நான் கொஞ்சம் கொண்டு வந்துட்டேன் சார். எப்படின்னா கொஞ்சம் லோன் போய் தான் பண்ணியிருக்கேன், ஒரு ஓவர் டிராஃப்ட் எனக்கு கிடச்சிது, பேங்கர் கொஞ்சம் என்னோட இதை என்னோட டர்ன் ஓவர் பார்த்து கொஞ்சம் என்னோட லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மூலமாக பல வகையில் பணம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வேணுங்கிற முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க. சிறப்பு. ஏன்னா கடந்த காலத்துல இவங்க சுய தொழில் பண்றேன்னு சொல்லி நிறைய சிக்கிட்டாங்க. ஆமா, நண்பர்களை கூட்டுவா, நீ ஒரு பாதி போடு, நான் ஒரு பாதி போடுறேன், நம்ம கடன் வாங்கிக்கலாம், நம்ம சிபில் ஸ்கோர் இருக்கு, அதை வச்சு நம்ம வாங்கி பண்ண சொல்லி ஃபுல்லா வாஷ் அவுட் ஆயிட்டாங்க. இந்த காலத்துலயாவது நம்ம சுய தொழில் சொந்தமா பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப பண்ணக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா பலனடைக்கும். ராசி அதிபதி குருவின் பார்வையில் வந்துட்டனால பழைய மாதிரி தவறுகளான ஒரு விஷயங்கள் பண்ணாமல்
டியூ டெலிஜென்ஸ் பண்ணாமல் எதையுமே யோசிக்காமல் இறங்காமல் இந்த தடவை கொஞ்சம் தெளிவாக செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. பண வசதியும் அவங்க எதிர்பார்க்கிற பணம் முதலீடு என்ன தொழில் பண்ணுறதா இருந்தாலும் என்ன இருந்தாலும் பணம் வேணும் நமக்கு. பண வசதி கையில் எல்லாரும் கையில் பணத்தை வச்சுட்டு இறங்குறது இல்லை. ஸோ சில சோர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அந்த சோர்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ வருது. ஸோ பழைய பண்ண கடன்கள், பழைய பண்ண தவறான முயற்சிகள்லாம் இந்த தருணத்தில் சரி செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. அதே மாதிரி இந்த கும்பராசினியர்களோட உடன்பிறப்புகள் கருத்து எடுப்பதுனால நிறைய பிரிஞ்சிருக்கோம், பேசாமையே இருக்கிறோம், ஒரு உதவி கூட நம்ம நிற்க முடியும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த கும்பராசினியர்களுக்கு ஒரு உதவி கிடைக்குமா, அது இல்லாமல் ஒரு ஆதரவு கிடைக்குமா? கண்டிப்பா. அந்த 6ஆம் இடத்துல உச்சகுரு வருவதனால இது மாதிரி சகோதரர்கள் மூலமாக சில உறவுகள், சில உதவிகள், தேவையான பணம் வந்து நமக்கு ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட சேர்த்து நமக்கு வேணுங்கிற ஃபண்டு நான் வாங்கிட்டேன் சார், கரெக்டாக நான் கேட்டேன், அவங்களுக்கும் கையில் பணம் இருந்தது கொடுத்துட்டாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் எப்போவோ நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பணம் நான் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், அது டக்குன்னு வந்துருச்சு. அது மூலமாக உறவுகள் மூலமாக சகோதரர்கள் மூலமாக கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள். ஏன்னா இன்னும் ஒரு இந்த வருஷ இந்த குரு பயிற்சி பலன் முடியறதுக்குள்ளேயே 7.5 நாட் சனி முடியுது. யாருக்கு? கும்பராசிக்காரங்க. 2027 மார்ச் மாதத்தோடையே 7.5 நாட்ஸ் முழுசாக முடிந்து 7.5 நாட் சனியிலிருந்து வெளியே வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து உச்சகுரு 12, 2, 10 பார்க்கும் பொழுது இன்னுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சில பெனிஃபிட், சர்ப்ரைஸான சில உதவிகள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிறப்புங்க. அதே மாதிரி இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கிற கருத்து வேறுபாடு கம்மியாகுமா? அதே மாதிரி கல்யாணத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா? கண்டிப்பா. இப்போ 2ஆம் இடத்தை 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பஸ்தானத்தை உச்சகுரு பார்ப்பதனால அது குரு பலன் தான். ராசியை பார்த்தா மட்டும் குரு பலன் கிடையாது. 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்தை குரு பார்த்தாலும் குரு பலன் தான். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது குடும்பம் அமைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ப்ரொவைடட் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் அதை சப்போர்ட் பண்ணணும். பட் கோச்சாரத்தில் அந்த சப்போர்ட் வந்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இடம் மாறுது. சார் எங்கள் பொண்ணுக்கு நான் பெங்களூரில் இருக்கிற ஒர்க் பண்ணுற மாப்பிள்ளைக்கு நான் கொடுத்தேன் சார், கல்யாணம் பண்ணோன்னு கிளம்பி இப்போ பெங்களூரில் இருக்காங்க, நார்த் இந்தியாவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, யூகேல இருக்காங்க, இப்போ கிளம்பி போயிட்டாங்க, டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ணி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லையா, இடம் மாற்றத்தையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது கல்யாணமாகி இடம் மாற்றம் ஆச்சுங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி கடன் ஐயா, கடனில் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே வச்சுட்டோம், ஒரு 3-4 வருஷமா உள்ளே தான் இருக்கு, வட்டி தான் கட்டிட்டு இருக்கோம், எப்போ மீட்க முடியும்னு நினைச்ச நேயர்கள் இருக்காங்க. அது ஒன்று மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கடனை அடைச்சிட்டு இன்னொரு கடனை எடுப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9% இன்ட்ரெஸ்ட் இருக்குது, திடீர்னு ஒரு அக்ரிகல்ச்சர் லோனு போட்டு ஒரு 7% கொடுக்குறாங்கன்னா நீங்கள் நகையை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அங்கே வச்சிருவீங்க. ஏன்னா 6ஆம் இடம் வழுக்கும் பொழுது முழுசாக நம்ம கடனை அடைக்க முடியாது. ஏன்னா அந்த கடன் மூலமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய படலம் போயிட்டு இருக்கும். நமக்கு வியாபாரமாக இருக்கலாம், கடன் வாங்கி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கா வைக்கலாம், அதை நம்ம மூலமாக தான் இஎம்ஐயில் தான் கழிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். உடனே நம்ம அடைக்க முடியாது. ஸோ கடன் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஒரு வருடம் இருக்குதே ஒழிய கடனை அடைப்பதற்கு இல்லை. பட் இருந்தாலும் அந்த கடன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் தான், குரோத்து தான், நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடிய அமைப்பு தான் கொடுக்குதே ஒழிய அதை ஆளை அமுத்தக்கூடிய கடனாக இருக்காது. இப்போ தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ முதலீடு போட்டு பண்ணலாமா? கண்டிப்பா. இப்போ 10ஆம் இடத்தை உச்சகுரு பார்ப்பதுனால பயங்கரமான ஐடியாஸ் வரும். சார் பக்கத்தில் ஒரு கடை காலியாக வருது சார், அது கடையை சேர்த்தி என்னோட மளிகை கடையை சூப்பர் மார்க்கெட்டாக பண்ணிடலான் இருக்கேன் சார், செவுத்து நடுவால் உடச்சி விட்டோம்னா போதும், பில்டிங் ஓனரும் சரின்ட்டார் சார், ஆனால் அதுக்கு நான் அட்வான்ஸ் அமௌண்ட்டு அதிகமாக கொடுக்கணும், அதுக்கு நான் நிறைய வாங்கணும், ட்ரே வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். அதுதான் அந்த தருணம். ஏன்னா 6ஆம் இடத்தில் உச்சகுரு பார்த்து 10ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்கலாம். பணம் வரும். நீங்கள் யார் எந்த பேங்கர்கிட்ட ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்களோ அவனே சரிம்மா உங்கள் சிசி லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சார்ம்மா, அல்லது வேற ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு வர வேண்டிய பணம் வரும், அல்லது நீங்கள் இன்னொரு புது லோனுக்கு போகலாம். கண்டிப்பாக பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், வியாபார எக்ஸ்பேன்ஷன், தொழில் முன்னேற்றங்கள்லாம் டக்குன்னு இதுவரைக்கும் நான் எதிர்பார்க்கல, டக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்தது, நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. 2-3 நாள் அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம், டக்குன்னு ஒரு இடத்துலேருந்து பணம் வந்துருச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போயிட்டேன் நான் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஸோ கண்டிப்பாக 6ஆம் இடத்துக்கு போய் குரு வந்துட்டாரே சார், அது என்ன சார் பண்ண போகிறான்னு நினைக்காதீங்க. குரு எந்த இடத்துக்கு வந்தாலும் இருக்கும் வீட்டை வளர்ப்பார், பார்க்குற வீடுகளையும் வளர்ப்பார். ஸோ 12, 2, 10ங்கிறது சாதாரண அமைப்புகள் கிடையாது. என்னன்னா நெக்ஸ்ட் லெவல் மூவ்மெண்ட். இப்போ நம்ம உட்காந்து ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டோம், அது பொங்கி சாப்பிட்றோங்கிற அமைப்பு கிடையாது. அது குரு ராசியை பார்க்கும் பொழுது அப்படி வரும்.
இது வந்து 12-2-10 பார்க்கும் பொழுது அடுத்த லெவல் மூவ்மெண்ட், அடுத்த லெவல் growth அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சிறப்புங்க ஐயா. அந்த மாதிரி மன அழுத்தமா இருக்கு, மன தெளிவு பிறக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த குருவோட பார்வையினால் ஏதாவது கண்டிப்பா இதுவரை வந்து தெளிவில்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க, காலையில் ஒரு மாதிரி மூடு சார், ஈவினிங் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள். ஏன்னா குரு ராசி அதிபதியை பார்க்குறாரு. அதோட இந்த தீபாவளிக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டம் இந்த ராகு கேதுகள் ராசி விட்டு விலகும் பொழுது அப்படான் இருக்கும். அதாவது இதுவரை நம்ம ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ பற்றி தப்பான ஒப்பீனியன் இருந்திருப்போம், அல்லது ஒரு தவறான ஒரு ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுற ஒரு மேனேஜர் கீழே ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்திருப்போம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது விளையிரும். ஒன்றா அந்த மேனேஜர் போயிடுவார், நம்ம கம்பெனி மாறிடுவோம், அல்லது எந்த பிரச்சனை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு இருந்ததோ அந்த பிரச்சனை விளையிரும். அது மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷ கடைசியில் எதிர்பார்க்கலாம். சிறப்பு, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சொன்னீங்க. நன்றி. நன்றி நன்றி.